வணக்கம். இந்த வீடியோல கஸ்டமரோட பேமெண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரோட பில் போட்டுட்டு பேமெண்ட் டைப் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிளா இருந்துச்சுன்னா நம்ம பேஷண்ட் வித் மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ஒரு பில்லை வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸோ கஸ்டமருடைய ப்ரீவியஸ் டியூஸை செக் பண்ணணும்னா பாட்டமில் இருக்கிற டியூஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ அவங்க ப்ரீவியஸ்லி பர்ச்சேஸ் பண்ண கிரெடிட் பில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகே, வித் பில் நம்பர் அண்ட் பில் அமௌண்ட். ஸோ அது எல்லாமே ஷோ ஆகும். டெபிட் வவுச்சருக்கு நம்ம போனோம்னா டெபிட் நோட் கிரியேட் ஆகிருந்தா இன்கேஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே செக் ஆகும். சேவ் அண்ட் அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. இன்கேஸ் பில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ஆட் பண்ணுறோன்றா அவங்களுடைய பேலன்ஸ் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கும் டியூஸுக்கு நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு பில்லை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் லிஸ்டிங்கில் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம் இப்போது. ஓகே. இங்கே வந்துட்டு டியூ மீன்ஸ் கிரெடிட்டில் இருக்கிற பில்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், டியூ பில்ஸு. ஓகே. இங்கே நம்ம ரைட் சைடில் டியூ ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணலாம். ஓகே. மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ இருந்தால் பேமெண்ட் மோட் செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்துட்டு மீன்ஸ் எந்த பில்லை நம்ம ரெக்கார்ட் பேமெண்ட் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ஒரு பில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே. எஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இன் சம் கேஸ் கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு பல்க் பில் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கு மோர் ஆப்ஷன் கஸ்டமர்ஸ் இந்த ஃபீச்சரில் போயிட்டு நம்ம டியூ ஒன்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக ஒன்லி டியூஸ் இருக்கிற பில் மட்டும் இங்கே நம்மளுக்கு ஃபில்டர் அவுட் ஆகிடும். ஓகே. அவங்களுடைய நேமை வந்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சர்ச் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு கஸ்டமர் நேம் மேலே கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டேட் வைஸ் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கரண்ட் ஃபிஸ்கல் இயர்னா கரண்ட் ஃபைனான்ஷியல் இயரில் இருக்கிற பில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ இதில் மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பல்க் எல்லா பில்லுமே வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். மோர் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம பேமெண்ட் பார் ரிசிப்ட் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட வந்துட்டு நம்ம பேமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மீன்ஸ் சிங்கிள் பில்லை வந்துட்டு இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம்னா அன்டிக் பண்ணிவிட்டு ஓன்லி ஒன் பில்லு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு மோட் ஆஃப் பேமெண்ட் அப்டேட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டா ஸோ இந்த ஒரு பேமெண்ட் அப்டேட் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லைனா லிங்க் த்ரூ பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேமெண்ட் கேட்வே நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும்னா ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக இங்கே நம்மளுக்கு ஆக்டிவேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒரு ஆக்டிவேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. ஒன்ஸ் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா மொபைலில் எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஒரு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறோன்றதை நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு சேல் பில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பில்லில் வந்துட்டு நம்மளுக்கு டாப் ரைட் சைடில் வந்துட்டு கியூஆர் கோடு இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு எப்படி பே பண்ணுறோன்றதை மொபைலில் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபார் தட் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. சேல்ஸ் லிஸ்டிங் பேஜில் வந்துட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பேஜை கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு க்ரீன் டிக்கில் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நம்மளுக்கு அவங்க ஆன்லைனில் பே பண்ண அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா ப்ரொஃபைல் கலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம செக் பண்ணோம்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட் ஆகிருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஓகே. அண்ட் செட்டில்மெண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ரிஜெக்டட் ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக கஸ்டமரோடைய பேமெண்ட்டை நம்ம ரெக்கார்ட் அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.